மத்திய பிரதேச மாநிலத்தில் 7 வயது மகளின் கண்முன்னே மனைவியை 35 முறை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். சாதாரண குடும்ப சண்டை கொடூர கொலையில் முடிந்தது எப்படி? மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாம் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான ருகையா. இவர் கணவர் அஸ்கர் அலி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். சம்பவத்தன்று மனைவியை நீண்ட தூர கார் பயணத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்பிய அஸ்கர் அலி மனைவியை அழைத்திருக்கிறார். ஆனால் ருகையாவோ அதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவித்ததுடன் கணவரை மட்டும் தட்டி பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வீட்டிற்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் கடும் ஆத்திரமடைந்த அஸ்கர் அலி வீட்டில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து மனைவியின் கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் சரமாரியாக குத்தியுள்ளார். வெறும் 30 வினாடிகளில் சுமார் 35 முறை கத்தியால் குத்தியதாக பின்னர் தடயவிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தொண்டையில் ஏற்பட்ட ஆழமான காயத்தால் மூச்சுக்குழாய் நரம்பு துண்டிக்கப்பட்டு அதிக இரத்தப்போக்கால் ருகையா உயிரிழந்ததாக முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர தாக்குதல் நடந்த பொழுது வீட்டில் இருந்த 7 வயது மகள் சத்தம் கேட்டு கீழே ஓடி வந்துள்ளார். தன் தந்தை தாயை கத்தியால் மீண்டும் மீண்டும் குத்துவதைக் கண்ட அதிர்ச்சியில் உறைந்து போன சிறுமி வெளியே ஓடிச் சென்று அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு அழைத்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் அந்த இடத்திற்கு வரும் வரை தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்திருக்கிறார் அஸ்கர் அலி. பின்னர் அப்பகுதியினர் சேர்ந்து அவரை தடுத்து நிறுத்துவதற்குள் அந்த கொடூர கொலையை அவர் அரங்கேற்றி முடித்திருந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை கைது செய்தனர். விசாரணையில் குற்றவாளியின் செல்போன் மற்றும் உயிரிழந்த ருகையாவின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டன. அழைப்பு விவரங்கள், தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் தடயவியல் அறிக்கைகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த 6 மாதங்களாக வியாபார நஷ்டம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக அஸ்கர் அலி சிகிச்சையில் இருந்து வந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் மனநல பிரச்சனையே கொலைக்கான காரணமா என்பது குறித்து போலீசார் இதுவரை உறுதி செய்யவில்லை. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அஸ்கர் அலி நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறை நிர்வாகம் அவருக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் மனநல ஆலோசனை வழங்கவும் முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே தாயின் உயிரிழப்பு குறித்து தெரியாமல் அம்மா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற நம்பிக்கையிலேயே 2 குழந்தைகளும் தாய் வழி தாத்தா பாட்டி வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொடூர சம்பவம் ரத்லாம் பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.